ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் மனந்திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் மைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும். பைபிளிலிருந்து ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 1:8 நாம் வாசிப்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தை மூலம் வயிற்று மூலம் கர்த்தர் பேசுறாரு உங்ககிட்ட. மகனே, மகளே, அன்பான சகோதர சகோதரியே, நண்பனே, வாலிபனே, சிறு பிள்ளைகளே, நீ பயந்து கொண்டு இருக்கிற எக்ஸாம்ல பயம், கடன் பிரச்சனைல பயம், வியாதி மூலம் பயம் வந்துட்டே இருக்குது. கர்த்தர் பேசுறாரு, எதுக்கும் பயப்படாது. அவருக்கு பயப்பட வேண்டாம். உன்னை பயமுறுத்துவாங்க, அதையும் மந்திர வச்சு உன்னை பயமுறுத்துவாங்க, வியாதி மூலம் பயமுறுத்துவாங்க. எதற்கும் பயப்படாதே. வசனவாசியோ, உன்னை காக்கும்படிக்கும் கூடவே நான் இருக்கிறேன். இந்த வாசம் யார் தெரியுமா? உலகத்தில் யார் சொல்லு? இயேசுவா சொன்ன வசனம் வாசிக்கலாம். திரும்ப வாசிங்க. அதுக்காக சொல்றேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கும் பயப்படாதீங்க. உன்னை எல்லாம் பயமுறுத்துவாங்க. நீ தைரியமாயிரு. வசனம் வாசிக்கிறோம். உன்னை காக்கும்படிக்கு, உன் பிள்ளையை காக்கும்படிக்கு, உன் ஜீவனை காக்கும்படிக்கு இயேசுவா சொல்றாரு, நான் கூடவே இருக்கிறேன். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. இயேசு பக்கத்தில் இருக்கிறாரு. நீ வெட்கப்பட்டே போக மாட்டே. இந்த வார்த்தை கேட்டு பிற்பாடு திடமனதான் இருந்து கர்த்தரை துதிச்சு கொண்டே இருங்க. சோர்ந்தே போக வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காக்கும்படிக்கு உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை யார் தெரியுமா? இயேசு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. எதுக்கு நீ கலங்கி சோர்ந்து போகாது. கர்த்தர் பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாருமே உயர்ந்து காணப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாம் வார்த்தை கர்த்தனை கூடிப்படகு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.